ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல், இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். ஐயர் வீட்டு கோஸ் கூட்டு பார்க்க போகிறோம். பருப்பு போட்டு பார்க்கும் போதே தெரியும், நல்லா ஆவி பறக்க செம்ம டேஸ்ட்டில் சுட சுட ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நல்ல மழை கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போகலாம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு நான் ஒரு டம்ளர், குட்டி டம்ளரில் இது ஒரு 100 கிராம் இருக்குங்க. 100 கிராம் கொஞ்சம் கூட இருக்கும். கோஸ் பார்த்திங்கன்னா 1/4 கிலோவுக்கு மேலே இருக்குது. அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய் வேக வைக்கிறதுக்கு, கொஞ்சம் மஞ்சத்தூள். இதை போட்டு பருப்பை தனியாக வேக வச்சிடணும். நல்லா கட் பண்ணி இதை சேர்த்து பருப்பை கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நான் இதை ஒரு 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்க போகிறேன். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பாட்டுக்கு. ரசத்துக்கு கொஞ்சம் திக்காக வச்சா தொட்டுக்க மாதிரி வச்சுக்கலாம், சைட் டிஷ் மாதிரி. இல்லை நம்ம இதுவே மெயின் டிஷ், ஆனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சோம்னா சாதத்தில் ஊற்றி சாப்பிட்லாம். தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இதோட நான் கொஞ்சம் என்னோடய ஸ்டைலும் நான் சேர்த்துருக்கேன். இது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க ஐயர் மாமி. அவங்க ரொம்ப டேஸ்ட்டான ஒரு கோஸ் கூட்டுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது 2 மெத்தட்லேயும் செய்யலாம். நான் பருப்பை வேக வச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு தட்டி போட்டு வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கல கோஸு கட் பண்ணி வச்சுருக்கிறது அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் என்ன ஆப்ஷன்னா 2 வழியாக நம்ம பண்ணலாம். ஒன்று பார்த்திங்கன்னா அந்த பருப்பு கூடயே இந்த கோஸும் போட்டு நம்ம பண்ணலாம். அதுவும் டக்குன்னு குயிக்காக வேலை முடியணும்னா அப்படியும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த மெத்தடில் பண்ணேன். இது ரொம்ப நாளாக இது நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைமும் செய்யும் போது நல்லா சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுக்கு சைட் டிஷ் நான் முட்டை வறுத்துருக்கேன். முட்டை வேக வச்சுட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு முழுசாக வறுத்துருக்கேன். அது இதுக்கு செம்ம காம்பினேஷன், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த மிளகாத்தூள், இது வீட்டு அரைச்ச மிளகாத்தூள் தான். நல்லா வதங்கியாச்சு. இப்போ இது ஒரு சொட்டு நான் தண்ணி கூட வைக்கலைங்க, அப்படியே அலசி போட்டது மட்டும்தான். உப்பு காரம் பார்த்துக்கோங்க. பருப்பு வெந்துருச்சு. நான் 4 விசில் வச்சேன். 4 விசில் வந்துருச்சு. குக்கர் விசில் இறங்கிடணும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றல. இதுலேயே நல்லா கோஸ் ஒரே ஒரு வேக்காடு மட்டும்தான் வெந்துடும் கோஸ் நல்லாவே. இப்போ பருப்பை நம்ம இதில் சேர்த்துடலாம். பருப்பை வேக வச்சதை நான் எதுவுமே பண்ணல, அப்படியே மசிக்கலை, எதுவும் பண்ணல. அது அப்படியே தான் நான் சேர்த்துருக்குறேன். பருப்பு இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப குழைய வச்சிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி சாம்பார் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி வைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். செம்ம ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும், சாதத்துக்கு, டிஃபனுக்கு எல்லாமே ஒரு ஆப்டான ஒரு டிஷ் இது. ஒன்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். நல்லா கொதிச்சோன்னு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி போட்டு இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.